ஹே ஆல், இன்னைக்கு 8th மேக்ஸ் சிபிஎஸ்சி சிலபஸ் என்சிஆர்டி கணித பிரகாஷில் சாப்டர் 4 குவாட்ரிலேட்ரல்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.1ல் ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் ஆல் தி அதர் ஆங்கிள்ஸ் இன்சைட் த ஃபாலோயிங் ரெக்டாங்கிள்ஸ். ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிள் ஒன் இருக்கு இல்லைங்களா, இதை ஆங்கிள் ஒன்னு எடுத்துக்கலாமா. ஸோ இது ஆங்கிள் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும், இங்கே பாருங்கள், ஆங்கிள் 2 கண்டுபிடிக்கணும், ஆங்கிள் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இந்த 12 ஆங்கிள்ஸுமே நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா we have angle 1 equal to 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆங்கிள் 1 ஈக்குவல் டு 30 டிகிரினா இந்த ஆங்கிள் பாருங்கள், ஆங்கிள் ஏ என்ன, ஆங்கிள் ஏ எப்படி இருக்குது. ஸோ ஆங்கிள் ஏ ரைட் ஆங்கிளாக இருக்குது இல்லைங்களா. ரைட் ஆங்கிள்னால் வாட் இஸ் திஸ், 90 டிகிரி இல்லையா. ஸோ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 90 டிகிரினா அதில் ஒரு போர்ஷன் தான் ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 இல்லையா. ஸோ ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 2 ஈக்குவல் டு எவ்வளோ, 90 டிகிரியா. ஸோ நமக்கு ஆங்கிள் 1 என்னன்னு தெரியும். ஆங்கிள் 1 என்ன, ஆங்கிள் 1 ஈக்குவல் டு 30. ஸோ அப்போ ஆங்கிள் 1க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், 30 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் 2 ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இப்போ இந்த ஆங்கிள் 2 ஈக்குவல் டு 90 டிகிரி இந்த ப்ளஸ் நம்ம இந்த சைட் போகும்போது என்னவா மாறிடும், மைனஸாக மாறிடும் இல்லையா. ஸோ ப்ளஸ் 30 இந்த சைட் போகும்போது ஈக்குவலுக்கு அந்த சைட் போகும்போது என்னவா மாறிடும், -30. ஸோ ஆங்கிள் 2 ஈக்குவல் டு 60 டிகிரி. ஸோ நமக்கு இப்போ என்ன கிடச்சிருச்சு, ஆங்கிள் 2 கிடச்சிருச்சு. அதாவது ஆங்கிள் 2 கிடச்சிருச்சுன்னா இது மிட் பாயிண்ட் தானே. ஸோ என்ன, MA ஈக்குவல் டு MDயா. இதோட இந்த போர்ஷனும் இந்த போர்ஷனும் ஈக்குவலாக இருக்கும், இந்த போர்ஷனும் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன எழுதலாம்னா ஆங்கிள் MA ஈக்குவல் டு ஆங்கிள் MD, இதை ப்ரூஃப் பண்ணலாமா. ஸோ இப்போ நமக்கு 1 2 கிடச்சிருச்சு. இந்த 1 2 வச்சுட்டு 3 4 கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இப்போ இது ஒரு ஆங்கிள்னு வச்சுக்கோங்க, இதில் இது ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே என்னவாக இருக்கும், இந்த போர்ஷனும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆங்கிள் 2 ஈக்குவல் டு ஆங்கிள் 3 தானுங்க. ஸோ ஆங்கிள் 2 ஈக்குவல் டு ஆங்கிள் 3 எவ்வளோ, ஆங்கிள் 2 எவ்வளோ, ஆங்கிள் 2 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 60 டிகிரின்னு கிடச்சிருக்கு. இப்போ ஆங்கிள் 3யுமே 60 டிகிரியாக தானே இருக்கும். இதுவுமே இங்கே என்ன இதில் இருக்குது, ரைட் ஆங்கிள். ஸோ 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் 3 ப்ளஸ் ஆங்கிள் 4 ஈக்குவல் டு என்னங்க, 90 டிகிரி. ஸோ அப்போ ஆங்கிள் 3 ஈக்குவல் டு நமக்கு தெரியும் 60 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் 4 எவ்வளோ, அது நம்ம கண்டுபிடிக்கணும், ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்படின்னா ஆங்கிள் 4 ஈக்குவல் டு இந்த 60 அந்த சைட் போகும்போது என்னவா மாறிடும், இந்த 60 இந்த சைட் போகும்போது -60. ஸோ ஆங்கிள் 4 ஈக்குவல் டு 90 - 60 30 டிகிரி. ஸோ நமக்கு இப்போ ஆங்கிள் 4மே கிடச்சிருச்சு. இதெல்லாம் இருக்குது, ஆங்கிள் 1 இருக்குது, ஆங்கிள் 2 இருக்குது, ஆங்கிள் 4 இருக்குது, 3 ஆங்கிள் 2 ஈக்குவல் டு ஆங்கிள் 3னால 60 டிகிரி இல்லைங்களா. ஆங்கிள் 2 இப்போ ஒரு ஆங்கிள் இருக்குன்னா, இது ட்ரையாங்கிள் இருக்குன்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் இல்லைங்களா. இந்த 3 ஆங்கிள்ஸ் ஜாயின் பண்ணால் நமக்கு 180 கிடைக்கணும். ஸோ இப்போ நமக்கு ஆங்கிள் 4 கிடச்சிருச்சு. ஆங்கிள் 4மே 30 டிகிரி. ஸோ அப்போ என்ன அர்த்தம், மிட் பாயிண்ட் ஆங்கிள் 3 கிடச்சிருச்சு இல்லைங்களா. அப்போ ஆங்கிள் MCU MDU ஈக்குவல்னு காமிக்கணும். இந்த போர்ஷனும் ஈக்குவலாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஆங்கிள் 4 ஈக்குவல் டு 30 டிகிரி கிடச்சதுனால நம்ம அடுத்தது என்ன, MC ஈக்குவல் டு MD ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், 5 + 6 என்னவா இருக்குது, 90 டிகிரி இல்லையா. ஸோ ரைட் ஆங்கிள். ஸோ நமக்கு என்ன இருக்குது, 90 டிகிரி. ஆங்கிள் 5 is equal to angle 4, yes or not. angle 5 and angle 4 ஈக்குவலாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ இங்கே ஆங்கிள் 4 நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 30 டிகிரினா ஆங்கிள் 5மே என்னவாக இருக்கும், 30 டிகிரியாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ணணும், ஆங்கிள் 5 + 6 ஈக்குவல் டு 90 டிகிரியா. ஆங்கிள் 5 + angle 6 ஈக்குவல் டு 90 டிகிரினா ஆங்கிள் 5 எவ்வளோ,
30 degree plus angle 6 equal to 90. Angle 6 equal to 90 degree minus 30. 90 minus 30 equal to how much? 60 degree தான் என்னது angle 6. angle 6மே இப்போ கிடச்சிருச்சு. angle 5 equal to 30. So angle 6 equal to 60 degree. angle 6 equal to 60 degree நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா, இனி நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஆங்கிள் கூட ஈக்குவலாக இருக்குது. அதாவது மிட் பாயிண்ட் சி ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் பி. ஸோ எம்சி ஈக்குவல் டு எம்பி இல்லையா? ஸோ இங்கே அதே போல் தான் பாருங்கள், இதுவுமே ரைட் ஆங்கிள் அப்படின்னா ஆங்கிள் 7 + ஆங்கிள் 8 ஈக்குவல் டு 90 டிகிரி இல்லைங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஆங்கிள் 6ம் ஆங்கிள் 7ம் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் 6ம் ஆங்கிள் 7ம் ஈக்குவலாக இருக்கும். நம்ம என்ன எழுதலாம்? angle 6 equal to angle 7 இல்லையா? ஸோ இப்போ நமக்கு what we need to prove angle 6ஓட வேல்யூ எவ்வளோ? 60 டிகிரி இல்லையா? அப்போ angle 7மே 60 டிகிரியாக இருக்கும். இப்போ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? angle 7 + angle 8 equal to 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ angle 7 + angle 8 equal to 90 டிகிரினா angle 7 என்னமா 60 டிகிரி. ஸோ 60 + angle 8 equal to 90 டிகிரி. 8 equal to இந்த ப்ளஸ் 60 இந்த சைட் போகும்போது -60 மாறிடும். ஸோ 90 - 60 டிகிரி ஆங்கிள் 8 ஈக்குவல் டு எவ்வளோ? 30 டிகிரி. ஸோ நமக்கு ஆங்கிள் 8மே கிடச்சிருச்சு. இப்போ அவன் என்ன பார்க்கணுன்னா, இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு இந்த 8 வரைக்கும் இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸுமே கிடச்சிருச்சு. we need to prove that நமக்கு தெரியும், ஒரு ட்ரையாங்கிளில் 3 சைடு இருந்ததுன்னா இந்த 3 சைடு டோட்டல் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கணும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த 8 இருக்கு இல்லையா? ஆங்கிள் 8 ஆங்கிள் 1ம் ஈக்குவலாக இருக்கும் இல்லைங்களா? ஆங்கிள் 8 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 1. ஆங்கிள் 8 எவ்வளோ? 30 டிகிரி. ஸோ நமக்கு ஆங்கிள் 1 எவ்வளோ இருக்குது? 30 டிகிரி. இப்போது ஆங்கிள் 1 ஆங்கிள் 1 ஆங்கிள் 8 ஆங்கிள் 9 ஈக்குவல் டு என்ன கிடைக்கணும்? 180 கிடைக்கணும். which means angle 8 plus angle 1 plus angle 9 equal to ஒரு ட்ரையாங்கிளோட 3 சைடும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? 180 டிகிரி கிடைக்கணும். ஸோ நமக்கு ஆங்கிள் 8 என்னன்னு தெரியும்? 30 டிகிரி. ஆங்கிள் 1மே 30 டிகிரி. அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆங்கிள் 9 கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட 3ஓட டோட்டல் 180. 30 + 30 60 ப்ளஸ் ஆங்கிள் 9 ஈக்குவல் டு 180. ஸோ ஆங்கிள் 9 இந்த 60 டிகிரி அந்த சைட் போகும்போது என்னவா மாறிடும்? -60 மாறிடும். -60 டிகிரியாக மாறிடும். ஸோ 180 60 போச்சுன்னா எவ்வளோமா? 120 டிகிரி. நமக்கு ஆங்கிள் 9 கிடச்சிருச்சு. இப்போ ஆங்கிள் 9 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 11. why is it so? எதனால் அப்படி? ஏன்னா இது வெர்டிக்கலி ஆப்போசிட் ட்ரையாங்கிள் மீன்ஸ் ஆங்கிள் 9 அண்ட் ஆங்கிள் 11 இருக்குது இல்லைங்களா? அது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? ஆங்கிள் 9ம் ஆங்கிள் 11ம் ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் 10ம் ஆங்கிள் 12ம் ஈக்குவலாக இருக்கும். வெர்டிக்கலி ஆப்போசிட். ஸோ 9 ஈக்குவல் டு 11. ஆங்கிள் 9 என்ன கிடச்சிருக்கு நமக்கு? 120 கிடச்சிருக்கா? இப்போ ஆங்கிள் 9 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 11 சொல்லும்போது ஸோ ஆங்கிள் 11 ஈக்குவல் டு என்ன? 120. இப்போ இதோட நமக்கு கிடச்சிரும் இல்லையா? ஆங்கிள் 5 + ஆங்கிள் 4 + ஆங்கிள் 11 ஈக்குவல் டு 180 டிகிரியாக இருக்கணும். அப்போ ஆங்கிள் 5 + ஆங்கிள் 4 + ஆங்கிள் 11 ஈக்குவல் டு 180 பாருங்கள். ஆங்கிள் 5 என்ன? ஆங்கிள் 5 ஈக்குவல் டு 30 டிகிரி இல்லைங்களா? ஸோ ஆங்கிள் 5 30. ஆங்கிள் 4 என்ன? ஆங்கிள் 4மே 30. ஸோ ஆங்கிள் 11 என்ன? ஆங்கிள் 11 120. ஸோ ஈக்குவல் டு 180ங்களா? பாருங்கள், 120 + 30 150 + 30 180. ஸோ 180 ஈக்குவல் டு 180 இல்லைங்களா?
ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸோ இந்த இது கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இது கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஆங்கிள் 6 ப்ளஸ் ஆங்கிள் 7 ப்ளஸ் ஆங்கிள் 10 ஈக்குவல் டு 180 டிகிரியா? ஆங்கிள் 6 ப்ளஸ் ஆங்கிள் 7 ப்ளஸ் ஆங்கிள் 10 ஈக்குவல் டு 180. ஆங்கிள் 6 என்ன? 60 டிகிரி. ஆங்கிள் 6 60 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் 7 angle 7 60 angle 10 we need to find out. So 180 degree இந்த ரெண்டு less பண்ணா நமக்கு angle 10 கிடைச்சிரும். 60 plus 60 120 plus angle 10 equal to 180. So angle 10 equal to 180 minus இந்த plus 120 அந்த side போகும்போது minus 120 மாறிடும். So angle 10 equal to 60. இப்போ ஆங்கிள் 10 கிடச்சிருச்சு. இதை எப்படி vertically opposite இல்லையா? ஆங்கிள் 10 ஈக்குவல் டு ஆங்கிள் 12. ஸோ ஆங்கிள் 10 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 12 ஈக்குவல் எவ்வளோ? 60 டிகிரி. ஸோ அப்போ என்னவாக இருக்கும்? ஆங்கிள் 3 ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 3 ப்ளஸ் ஆங்கிள் 12 ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? 180. கரெக்டாக இருக்கா பார்க்கலாம். ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 3 plus angle 12 equal to 180 degree ன்னு பாருங்கள். angle 2 எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு? 60 degree plus angle 3 60 plus angle 12 என்னங்க? 60. ஸோ மூணே ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கிது? 180. hence the proof. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எல்லா ஆங்கிள்ஸுமே தனித்தனியாக எழுத போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் angle 1 equal to எவ்வளோ? 30 degree. angle 2 equal to என்ன கிடச்சிருக்கு நமக்கு? angle 2 60 degree. angle 3 வந்து என்ன கிடச்சிருக்கு? 60. angle 4 30. angle 5 30. angle 6 60. angle 7 60. angle 8 30. angle 9 120. angle 10 angle 10 equal to 60. angle 11 என்ன கிடச்சிருக்குங்க? 120. angle 11 120. angle 12 60. ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. திஸ் வாட் யுவர் ஃபர்ஸ்ட் சம். செகண்ட் சம்மே இதே மெத்தட் தான். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சம் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.